டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திச்சாங்க. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை சுட்டி காட்டிட்டு இப்போ டெல்லியில் நட்டாவை சந்திக்கிறோம், அப்போ இந்த விவகாரம் குறித்து தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இம்சைன்னு சொல்றது அவங்கள ஏன் தமிழ் இம்சைன்னு சொல்றோம்னா, எதையாவது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நாட்டு நடப்பு சமூக நிலை எல்லாவற்றையும் தெரிஞ்சு பேசுறதுன்னா பேசட்டும். ஒண்ணுமே தெரியாம எதையாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற அடிப்படையில இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடைபெற்ற அந்த நிலையில் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. வித்தின் 5 hours எஃப்ஐஆர் போட்டு உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போயிடுச்சு வழக்கு. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஒரு சமூகம் என்று இருக்கின்ற போது நல்லது கெட்டது நடக்கக்கூடாதது தீங்கு செயல் எல்லாமே எல்லா இடங்களிலும் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. அந்த அரசு அதனுடைய காவல்துறையின் மூலமாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க செயல்பட்டாக வேண்டும். இதெல்லாம் அரசினுடைய கடமை. அந்த கடமையை நம்ம அரசு தெளிவா செஞ்சிருக்கு. இதுல அரசியல் பார்வை பார்க்கறது, வேறு விதமா ஏதாவது உள்ள குறுக்கு சால் ஓட்டுற மாதிரி இந்த தமிழ் இம்சை போன்ற ஆட்கள் இப்ப என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்கமா? உங்களுக்கு என்ன, நீங்க கவர்னரா எப்படி இருந்தீங்க? நீங்கெல்லாம் அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டது அது எப்படி வந்ததுன்னு ஒரு கேள்வி. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்றத பத்தியே கவலை இல்லையா? எஃப்ஐஆர் எப்படி வந்தது? இப்ப அதுவும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு வெளியே வந்ததுக்கு காரணமே யூனியன் கவர்மெண்ட். என்ன சொல்றாங்க இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல, யார் அந்த சார் அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு சுருன்னு கோபம் வருது அப்படிங்கிறாங்க. ஆமா, யார் அந்த சார் அப்படின்னு கேள்வி கேட்டா சொல்லுன்னு கோபம் வருதுன்னா, நீ கோபம் வருது அது வருது நீயா கற்பனை பண்ணிக்கிறீங்க. உங்க யூகத்திலேயே நீங்க எதை வேணாலும் பேசலாம். ஒண்ணு தெளிவாக சொல்லணும்னா, மக்களுக்காக நீங்க பேசுறதாக இருந்தா அந்த யார் அந்த சாரு யார் இந்த பூரு இதெல்லாம் தேவையில்லை. பேரை சொல்லி அடிச்சுட்டு போய இப்ப யார் ஒண்ணு வேணான்னாங்க. என்னமோ தடுத்துக்கிட்டு நிக்கிற சினிமா நாடகம் நடிக்கிறீங்களா? என்னமோ டைலாக் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர்ன்றது என்ன தெரியுங்களா? எஃப்ஐஆர் தேசிய ஆணையமே இப்ப சொல்லிடுச்சு. ஆமா, எஃப்ஐஆர் போட்டாங்க. எதுல? ஐபிசில நம்ம போடுறோம். இப்ப இந்த ஐபிசிய இவனுங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தானுங்கல்ல, சமஸ்கிருதத்துல பேரை வச்சு அந்த சட்டத்தினுடைய பேர்ல இருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு அந்த ரூல்ஸ் பிரிவுகளுக்கு மாற்றும் பொழுது அதனுடைய மிஸ்டேக் ஆயிடுச்சு. சொல்றது யாரு? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேசிய ஆணையம். அப்ப லேட் ஆனதுனால அதனால லீக் ஆயிருக்கலாம், கசிவு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இன்னும் கூட தமிழ் இம்சைக்கு அரசியலும் தெரியாது சட்டமும் தெரியாது. எதுக்காக சொல்றேன்னா, ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா ஒரு எஃப்ஐஆர் முதல்ல கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி கேட்டுட்டு போட்டாங்கன்னா அதுக்கு பேர் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் காப்பியை யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களோ அவங்களுக்கே கேட்டாங்கன்னா ஒரு காப்பியை கொடுப்பாங்க. இதெல்லாம் சட்டப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்காம கைது பண்ணது போனது பற்றிலாம் கவலைப்படாம பெண்களை பற்றிலாம் யார் இந்த அம்மா பேசுறதுக்கு? இவங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? பில்கிஸ் பானு கதையெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா? பில்கிஸ் பானு நடு ரோட்ல பாவிகள் அந்த குழந்தைகளை கொன்னு சூரடிக்கும் போது பிஜேபியினுடைய போலீஸ் நின்று வேடிக்கை பார்த்து அந்த போலீஸ் அதிகாரி ஒருத்தர் கண்ணீர் விட்டு மேல பேட்டி கொடுத்தார். போய் தமிழ் இம்சையை பார்க்க சொல்லுங்க. அவர் சொன்னார், நாங்களாம் தாங்க முடியல வேதனைங்க, ஆனா நாங்க போகக்கூடாதுன்னு எங்களுக்கு கட்டி போட்டுட்டானுங்க. இன்னைக்கும் சொல்றோம். இப்ப ஒடிசாவுல நேற்றைக்கு முந்தின ஒடிசாவுல போக சொல்லுங்க இந்த கவர்னர் இந்த தமிழ் இம்சைய. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒடிசாவுல என்ன பண்ணானுங்க தெரியுமா? கிறிஸ்துவ பெண்கள் கிறிஸ்துமஸ்ல 25th அந்த கிறிஸ்துமஸ் முடிஞ்ச உடனே மறுநாள் RSS பிஜேபி கும்பல் ஒரு கிராமத்துக்கு போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடியவர்களை தாக்குது. இது என்ன அர்த்தம்? அதுல 2 பெண்கள், அந்த பெண்ணுடைய பேரே என்ன தெரியுமா? ஒன்னு சுபாஷினி சிங், ஒன்னு சுகந்தி சிங். இந்த 2 பெண்கள் 40 வயசுக்கு மேற்பட்டவங்க. அவங்க எதிர்த்து பேசுனாங்கன்னு மரத்துல கட்டி வச்சு கிறிஸ்துமஸ்க்காக அந்த கேக் வாங்கினாங்களா, அந்த கேக் எடுத்து மேலெல்லாம் பூசி தடியால அடிச்சு, நீ எல்லாம் சேர்ந்துதான் மத மாற்றம் பண்றியா, உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு எல்லாரும் தாக்கிட்டு அதுங்க ரத்தம் வழி அதுங்க தலையை சாஞ்ச உடனே
பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெயின்னு கத்திக்கிட்டு இந்த கும்பல் RSS கும்பல் அங்க போறான். அந்த ஊர்ல இருந்த பெண்கள் எல்லாம் பதுங்கி ஓடுறாங்க பயந்து போய். இப்படி மகளிரை இழிவுபடுத்தி கேவலப்படுத்துகின்ற கூட்டத்தை சேர்ந்த தமிழ் மிசைக்கு இங்க நடக்குதான். இங்கு எல்லா விதத்திலேயும் எல்லோரும் நல்லா இப்போ மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம். இப்போ மாணவ மாணவிகளுக்கான அடுத்த கட்ட வாழ்க்கை முறைகளுக்கு தனித்திறன். அதுதான் அவங்க சொல்றாங்க, என்னமா நீங்க லட்சாதிபதி ஆக்குறேன், பணம் கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்றீங்க. நாங்க உண்மையிலுமே லட்சாதிபதி ஆக்கியிருக்கிறோம். மகாராஷ்டிராவில் பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம், ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம். நானே மாநில தலைவராக வந்திருக்கிறேன். திமுகவில் ஒரு பெண்ணை மாநில தலைவராக ஆக்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சமாவது ஏதாவது இந்த தமிழ் மியூசிக் அறிவு ஏதாவது இருக்குதா? திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் முதலாக இந்த திராவிட இயக்கம் தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. 1921 நீதி கட்சி, ஐயா தந்தை பெரியார் அவர் சுயமரியாதை இயக்க மாநாட்டில் போராடிதான் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைன்னு 29ல போட்ட தீர்மானத்தை 89ல சட்டமாக்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர். பெண்கள் அடுப்புதனும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று அவர்களை மொட்டை அடிச்சு கணவனிடம் தான் மூளையில முடக்கி வச்ச சனாதனத்துக்கு வக்காலத்து வாங்குகின்ற பாரதிய ஜனதா மோசமான வேலையை செய்யறாங்க. பாஜக மாநில தலைவர் அமித்ஷாட்ட இங்கே நடந்த அந்த விவகாரம் குறித்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க நட்டால்ட்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஜனவரி 3ஆம் தேதி நீதி பேரணி நடத்த இருக்கு. மகளிர் அணி, பாஜக மகளிர் அணி இந்த விவகாரம் தொடர்பாக நீதி பேரணி நடத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். இப்போ அமித்ஷா யாரு மிஸ்டர் 420 இந்த அண்ணனுடைய செயல் என்பது நாடு முழுக்க இன்னைக்கு அசிங்கப்பட்டு போய் கேவலப்பட்டு போய் கிடக்குது. அப்படிப்பட்ட எதுக்காக பேசுறோம் என்ன பேசுறோம்னு கூட அந்த ஒரு ஐடியா கூட ஒரு இது கூட திறன் கூட இல்லாத ஒரு நபர் அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி பேசும்போது தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தன்னாட்சி உரிமை உடையது. தன்னாட்சி உரிமை உடைய பல்கலைக்கழகத்தில் முழுவதுமான அதிகாரம் படைத்தவர் வேந்தர். யார் அந்த வேந்தர்? இவர்களுடைய RSS ரவி ஆளுநர். அந்த RSS ரவி போட்டிருக்கிற பாதுகாவலர்கள் அந்த யூனிவர்சிட்டி விங்க பாதுகாக்கணும். எப்படி இது நடக்குது, இரவு நேரத்துல எப்படி உள்ள போறாங்க வராங்க, இதெல்லாம் யார் தடுத்திருக்கணும்? தடுக்க வேண்டிய RSS ரவியினுடைய கூட்டம் ஏன் வேடிக்கை பார்த்தது? அது உள்ள என்ன நடக்குது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இவர்களுடைய விருப்பப்படி இப்ப ரிஜிஸ்ட்ரார், அடுத்து வைஸ் சான்சலர், இப்படி இருக்கக்கூடிய நிலையில எல்லாரையுமே RSS ரவி என்கின்ற ஆளுநர்களுடைய இதுல ஆதிக்கத்தின் கீழே வந்த உடனே அவங்க வேலையை பார்க்கறாங்க. இதில் உள்ள அரசு போறதுக்கு ஒண்ணு இல்லை. அரசு உள்ளே நுழைகணும். அந்த தவறு நடந்து இது பண்ணும் பொழுது தகவல் வந்த உடனே அரசு உள்ள போகுது, நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த ஆளுநராக இருக்கிற RSS ரவி தன்னுடைய செயல்பாடு தான் இப்படி நடவடிக்கை எடுத்தோம் போன வந்தான் ஒண்ணு இது வரைக்கும் சொல்லல. அத முதல்ல இந்த அமித்ஷா கிட்ட போய் சொல்லட்டும். அமித்ஷா கிட்ட பேசுங்க. அமித்ஷா கிட்ட பேசும்போது அதை மட்டும் நீங்க சொல்லக்கூடாது, எல்லாவற்றையும் சேர்த்துல நீங்க சொல்லணும். இப்போ அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களால் இழப்பு சந்தித்தவர்கள், அவங்களெல்லாம் போய் பார்த்து அவங்கெல்லாம் பேசி இப்போ ஒன்றும் இல்லைங்க மிஸ்டர். நம்ம சொல்றது என்னன்னு கேட்டா, நடிகர் SV சேகர், என்ன SV சேகர் உங்க கட்சியில இருந்தவர் இல்லையா? நடிகர் SV சேகர் தெளிவா ஒண்ணு சொல்லியிருக்காரு. இந்த நபர் தொடர்ந்து பாரதிய ஜனதாவின் தலைவராக இருந்தால் ஏற்கனவே வாங்கிய ஓட்டுக்களை விட குறைவாக வாங்குவார்கள். ஏற்கனவே வாங்கிய சீட்டும் கிடையாது, 0 தான் வரும். அதை இப்பயே எழுதி வச்சிங்கன்னு SV சேகர் பேட்டி பகிரங்கமா கொடுக்கிறார். கொடுத்த அவருக்கு கொலை மிரட்டல். என்ன யார் இந்த 420 தமிழ் மிஸ்ஸை போய் கேள, அண்ணா என் கூட கத்துறீங்களே, கொலை மிரட்டல் செஞ்சிருக்கிறாங்கன்னு SV சேகர் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாருங்க. கொலை மிரட்டல் செஞ்சு நீ எப்படி அதை பேசுற, நீ எப்படி இதை பேசுனன்னு சொன்னாங்க. அவர் எதுவாக இருந்தாலும் நான் சொன்னதுதான் உண்மை, அதுதான் நடக்கும், இதை நடவடிக்கை எடுங்கன்றாங்க. இதை தடுத்திருக்க வேண்டிய, இதை போய் பேசி இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதை பற்றியே கவலைப்படலை. ஆனா இங்க மற்றவங்களை பற்றி இவங்க இப்படி அவங்க இப்படி, பெண்கள் யார் இந்த தமிழ் மிசை போலலாம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மத ரீதியாக ஒருவங்களை கட்டி வச்சு கேவலப்படுத்தி இழிவுபடுத்துறது இந்த RSS. அதற்கு மேல 416 முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்க? அசாம்ல 416 முஸ்லிம் இளைஞர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? தப்பு ஒண்ணும் கிடையாது. 2வது திருமணம்
மூன்றாவது திருமணம் அப்படின்றதெல்லாம் போட்டு இவர்கள் இத்தனை வயதுக்குடன் குழந்தை திருமணங்கள் அப்படின்னு போட்டு கைது பண்ணா நடவடிக்கை எடுத்தா ஒரு அரசாங்கம் எல்லாருமேலையும் சேர்ந்து செய்யணும். ஆனா அதுலயும் கூட மத பார்வை, மதவெறி பார்வையை பார்த்து 416 இஸ்லாமிய இளைஞர்களை கைது செய்து அது ஒரு பக்கம், இந்த பக்கம் கிறிஸ்துவ பெண்களுக்கு மோசம் பண்ணி அது ஒரு பக்கம். இதுக்கு இடையில சட்ட ஒழுங்கை பற்றியே கவலைப்படாத பிஜேபி மாநில அரசுகள், ஒரு சின்ன அசைவை கூட செய்யாத மாநில அரசுகளுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு திரிகின்ற இந்த நபர்கள் தமிழ்நாட்டுல ஒழுங்கா நடக்கிறது பிடிக்காம குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது, இதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அதுக்காக தான் நம்ம சொல்றோம். இப்ப எத்தனையோ புகார்கள், எத்தனையோ கம்ப்ளைண்ட்டுகள், நம்முடைய அரசு தெளிவா நடவடிக்கை எடுக்கும். நடவடிக்கை எடுக்கின்ற போது இப்ப எஸ் சி சேகர் கேஸ்ல கோர்ட் உத்தரவு போட்டா உடனே 420 கூட அரெஸ்ட் பண்ணணும். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. விஜய் வந்து ஆளுநரை நேற்று சந்திச்சாரு. அவர்கிட்ட ஒரு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. சட்டம் ஒழுங்கு சரி செய்யணும், பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறதா தகவல். இதை தொடர்ந்து பாஜக மாநில தலைவரும் சந்திக்கிறாரு. அவரும் வந்து தமிழகம் முழுவதும் மாணவிகளுக்கு பள்ளி கல்லூரிகளில் ஒரு பாதுகாப்பு இருக்கணும், அதுக்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்ததாக தகவல். விஜய் சந்திச்சு கோரிக்கை வச்சதையும் அவர் வரவேற்கிறார். அதாவது முதல்ல இது என்ன, கவர்னர் யார், யாராக இருக்கட்டும், கவர்னர் யார், கவர்னர்கிட்ட போய் யார் சந்திக்கிறது? அரசியல ஒரு பெரிய பதவியில நியமனமாக வரக்கூடியது கவர்னர். கவர்னருக்கு வேறு எந்த அதிகாரமும் ஒன்றும் ஆக்டிவிட்டி ஒரு இழவும் கிடையாது. இந்த கவர்னர் பதவின்றது ஒரு ஹானரபிள் போஸ்ட்ன்ற மாதிரி ஹானரரி போஸ்டா வச்சு உட்கார வச்சிருக்காரு. அங்க என்ன இவங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, புகார்? ஒரு அரசாங்கத்தின் மூலமாக அமைச்சர்கள் பார்க்கலாம், அதிகாரிகள் போய் பார்க்கலாம், நீ இந்த நேரத்துல வரணும், இந்த நேரத்துல படிக்கணும், இந்த நேரத்துல சொல்லணும், இந்த நடவடிக்கை எடுக்கணும், அதெல்லாம் ரைட்டு. ஆனா அவர் என்னமோ கவர்னர் என்னமோ மக்கள் பிரதிநிதியினுடைய தலைவர் முதலமைச்சருக்கு ஈக்குவலானவர் மாதிரியும் அவர் போய் நடவடிக்கை எடுக்கணும், இவங்க போய் கொடுக்கறதே தப்பு. இத சொல்லி கொடுத்தவர்கள் யாருன்னு தெரியல. விஜய் போன்றவர்களுக்கு சரியான அனுபவம் உள்ளவர்கள் பாடம் நடத்துவதாக தெரியல என்பது ஒரு காமெடி சீனு. ஏன்னா வந்து ஏற்கனவே ஐபிஎஸ் தேர்தலையே ரிட்டன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி மார்க்கே வாங்காம RSS கோச்சிங் கிளாஸ்ல படிச்சு நேர்முக தேர்வுல இன்டர்வியூல மார்க்கை அள்ளி போட்டு ஐபிஎஸ் ஆக்கினானுங்க. அதை எடுத்த உடனே கோளாறு. இப்படிப்பட்ட ஆளு போஸ்டிங்ஸ் போட்ட இடத்துலயே வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அங்கேயும் ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டு வந்தது ஒண்ணு. இந்த RSS ரவி இருக்காப்புல நாகாலாந்துல இருந்து இங்க ஓடியாந்தாரு. யாரை அனுப்பலாம் பாருங்க தமிழ்நாட்டுக்கு. நரேந்திர மோடியும் அமித்ஷா குரூப்பும் யாரை தமிழ்நாட்டுக்கு அனுப்புறாங்க? யோகியஸ்தர்களை பாருங்க. இந்த RSS ரவின்னு நான் சொல்ற இந்த ஆளுநர் ரவி நாகாலாந்துல 2 பெரிய கூட்டம் குரூப்புக்கு பெரிய தகராறு, சட்டம் ஒழுங்கு கெட்டு ஒரே துப்பாக்கி சூடு, எல்லாருமே அழிஞ்சு போகக்கூடிய நிலையில் இருந்தபோது 2 குரூப்பையும் கூப்பிட்டு பேசினாங்க. பேசி ஒரு ஒப்புதல், ஒற்றுமைக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆவணத்தை போட்டு அவங்களும் கைத்து போட்டாங்க. இந்த தரப்பும் இந்த 2 தரப்பும் கைத்து போட்டுச்சு. ஆளுநரும் கைத்து போட்டு அவர்களுக்கு அமைதியை ஏற்படுத்தணும், ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போடக்கூடாதுன்னு இந்த 2 பேர் சொன்ன அந்த கருத்துக்களை ஏத்துதான் அது வந்து வடிவமைக்கப்பட்டது. அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? வித்தின் அ வீக் 2 பேப்பரை கிழிச்சு எடுத்துட்டு அந்த 2 பேப்பருக்கு பதில் தானே 2 பேப்பரை எழுதி இவங்க விபரத்துக்கு, இவங்க வேலைக்கு, இவங்களுக்கு ஏற்றால் போல எழுதி இந்த பிஜேபி இந்த ரவி அதுல இணைச்சு அந்த இதை வந்து வெளியிடுறார். 2 பக்கம் மாற்றப்பட்டதன் காரணமாக நாங்கெல்லாம் ஒற்றுமையா போறதுக்காக வச்சிருக்கிற அந்த கோரிக்கைகள்லாம் எப்படி எங்க போச்சுன்னு 2 தகராறு வந்து கரெக்டா கொடுத்தாங்க. இனிமேல் இங்க இருந்தால் உன் தலை இருக்காதுன்னுட்டாங்க ஒரு கூட்டம். ஒரு குரூப் சொன்ன உடனே சட்டையை கிட்டே காணாம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஒடியாந்த ஆள் தான் RSS ரவி என்கின்ற ஆளுநர் ரவி. இப்படி விரட்டப்பட்டு மக்களால் விரட்டப்பட்டு ஏமாற்றி சீட்டிங் வேலை செஞ்ச இந்த ரவிய இங்க ஆளுநர் ஆக்குனா அவர்கிட்ட போய் இவங்கெல்லாம் மனு கொடுக்குறாங்களாம். மனு கொடுத்து அவர் என்ன செய்யணும்? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? முதல்ல அதை பாருங்க. பெண்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு பிஜேபி இப்ப பிரிட்ஜு பூஷன்ற MP எங்க இருக்காரு? இன்னும் பதவியில இருக்காரு, மேல இருக்காரு. அவர் யாரு? மல்யுத்த இந்தியாவிற்கே பெருமை தந்த மல்யுத்த வீராங்கனைகள் சாட்சி தலைமையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, மக்களிடமும் பேட்டி கொடுத்தாங்க. இவர்கள் பாலியல் வன்முறையை மல்யுத்த வீராங்கனைகளிடம் செய்கிறார்கள், நாங்க எங்களால தாங்க முடியல, அதனால நடவடிக்கை எடுக்கணும்னு பிரிட்ஜு பூஷன் மேல கொடுத்தா பிரிட்ஜு பூஷனுக்கு ஒண்ணும் கிடையாதான்.
அவரை அப்படியே பாதுகாத்துட்டு தொல்லைகளை கொடுத்தா மீண்டும் மீண்டும் அவங்க கொடுத்துட்டு இனிமேல் நாங்கள் மல்யுத்த போட்டியில் வேர்ல்டு வைஸ் நடக்கிற போட்டிக்கு கலந்து கொள்ளவில்லை, இவரை நீக்கினால்தான் போவோம்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த நபர்கள், பில்கிஸ் பானி ஏற்கனவே சொன்னேன், அதான் நாசமாக்கிய இந்த நபர்கள் மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணமாக்கி ரோட்ல நடக்குது, காவல்துறை வேடிக்கை பார்க்க வச்சுட்டு வேடிக்கை பார்த்து அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்த பிஜேபி, அதுக்கு கூட பாரத் மாதா கி ஜெயனு போட்ட இந்த RSS கும்பலை சேர்ந்தவர்கள் இவெல்லாம் சேர்ந்து இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம், அவர் அப்படியே எடுப்பாராம். இவரு எல்லாமே நாடகம், நடிப்பு மட்டுமல்ல. நண்பர்களுக்கு ஒண்ணு தெளிவா சொல்றோம், இந்தியாவில் இந்த காவி கூட்டம் பாவிகளின் கூட்டமாக மாறினது மட்டுமல்ல, சட்டத்தையும் மாற்றி அரசியலமைப்பு சட்டத்திலையும் அமெண்ட்மெண்ட் அது இதுன்னு கொண்டு வந்து சின்ன சின்னதா இருக்கிற உரிமைகளை பறித்து மாநில அதிகாரிகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனால் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவுகள், தீர்ப்புகள் எதிர்காலத்தில் சரியான பதிலை இவர்களுக்கு தந்து விரட்டினாதாங்க இந்தியா ஒரு. அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட இந்த விஷயத்துல போராட்டம் பண்றோம் எதிர்கட்சிகள். ஆனா போராட்டம் பண்ண அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கருத்து சுதந்திரமே இல்ல. தமிழக அரசு ஏன் இந்த மாதிரி செய்யுது? யாரோ ஒரு உண்மை குற்றவாளியை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது தான் இப்ப குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு, போராட்டம் பண்ணா வழக்குகள்லாம் போடுறாங்க அப்படின்னு. போராட்டம் பண்ண வந்தா கருத்து சொல்ல விடல, போராட்டம் நடத்த விடலன்னு சொல்லி சீமான் சொல்றாரு. அதாவது சீமானாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, ஒரு மாநில அரசு எப்படி இருக்கும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் போய் படிக்கட்டும். முதல்ல அதை போய் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கக்கூடியவர்கள் கிரிமினல்கள். அந்த கிரிமினல் தான் இவனுங்களாம். இல்ல, நாங்க எத்தனோ பிரச்சனைக்காக வல்லூர் கோட்டத்துல நாங்க போராட்டம் நடத்தி இருக்கிறோம். அங்க இருந்து வருவோம், போராட்டம் பேசுவோம், முழக்கங்கள் எழுப்புவோம், கண்டனத்தை தெரிவிப்போம், போக போறோம். இதுல நாங்க என்ன சட்டம் ஒழுங்கு, நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறாங்க அவங்க. அப்படி சொல்லட்டும். இதுக்கு முந்தி நீ நடத்திய போராட்டத்துக்கெல்லாம் யார் வள்ளுவர் கோட்டத்தில் அனுமதி கொடுத்தது? நாங்க தானே, திமுக அரசு தானே. ஆனா இதுக்கு என்ன காரணம்? நீ தூண்டி விடுகிறாய். இல்லாத ஒன்ன பிரச்சனைகளை கிளப்பி விட்டு கலவரத்தையும் வேறு விதமான சட்ட ஒழுங்கு சீர்குலைய வேலை செய்கிறாய் என்பதற்காகத்தான் உனக்கு கொடுக்கல. இந்த பிரச்சனை என்பது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு பிறகு உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்றதுனாலதான் கொடுக்கல. இப்போ ஒன்னும் வேணாம். விவசாயிகள் டெல்லியில 1 வருஷம் போராடினாங்க. இப்ப கேட்கிறான், அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல? 1 வருஷம் டெல்லியை முற்றுகையிட்டு போரிட்டார்கள் பல்லாயிரக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் விவசாய பெருமக்கள். அனுமதி கொடுத்தியா? ஏன் உள்ள வந்து சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்கல்ல? உன் MP வையனை விட்டு காரை ஏற்றி 4 விவசாயிகளை டைரக்டா கொலை செஞ்ச பாவி. அங்கு விவசாய வேளாண்மை சட்டத்தை எதிர்த்து போராட்டம் செய்வதற்கு கூட அனுமதி கொடுக்காத இவர்கள் இங்க வந்து கதை பேசிட்டு இருக்கிறான். அன்னைக்கு அங்க கொடுத்திருந்தாங்கன்னா அந்த சாவுலாம் கிடையாது. அதற்கு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இதை செய்யறோம் அதை செய்யறோம் சொல்லி நிறுத்திட்டு இன்னமும் அதை செய்யல. இப்ப மறுபடியும் போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. விவசாயிகள் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது நாட்டில் நடக்கிற நடப்பு. பேசுகின்ற யோகிதை கிடையாது. இந்த எடப்பாடி பாருங்க, எல்லாரும் அடிக்கடி சொல்றதுதான், நீ யாரு? வேதாந்த குரூப்ன்றது யாரு? ஸ்டெர்லைட் ஆலை எங்கிருந்து வருது? அதானி அண்ட் அம்பானி குரூப்ஸ் எப்படி வருது? இந்த எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும் பொழுது நீ பேசாம இரு. அங்க ஜனங்க வந்து போராட்டம் கேராட்டம்வாங்க. அதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல துப்பாக்கியாளர் ஃபயரிங் கொடுத்தோம்னா பிறகு எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. நாங்க செஞ்சுக்கிறோம்னு சொன்ன உடனே அதை கேட்டுக்கிட்டு மானங்கட்டத்தனமா, தரமோ தகுதியோ இல்லாத எடப்பாடி மறுநாள் கேட்கறாங்க, 13 பேர் துப்பாக்கியாளர் சுட்டு சாவடிச்சிருக்காங்களே, என்ன சார் சொல்றீங்கன்னு CM கேட்டா, எனக்கே தெரியாது, நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு வெக்கங்கட்டத்தனமா கேவலமா பேசுறேன். எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு மறுபடியும் துணை போய் மறுபடியும் திறக்கிறதுக்கான வேலையை பார்த்து ஃபெயிலியர் ஆச்சு உனக்கு. எதுக்காக சொல்றோம்னா, இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது நடக்கிற பேச்சுக்கள் ஒண்ணுக்கு இருக்கிற மாறுதல். சீமானை பத்தி சொல்லவே வேணாம். சீமானுக்கு எதுவுமே கிடையாது. சீமானுடைய பேச்சு என்கின்ற பொழுது எல்லாருமே வந்து எதை வேண்டுமென்றாலும் பேசலாம். ஏன்னா கையில ஒண்ணும் கிடையாது, ஆகுப்பையில கரண்டியில ஒண்ணும் கிடையாது. அதனால கண்ணாப்பனான்னு சுத்துறான்ற மாதிரி சட்டம் தெரியாது, அரசியல் சட்ட அதிகாரம் தெரியாது, மாநில அரசுனா என்ன, யூனியன் கவர்மெண்ட்னா என்ன, ஒரு அரசாங்கத்துல என்ன செய்ய முடியும், எதுவுமே தெரியாது. ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பருடைய அதிகாரம் கூட தெரியாத சீமான் என்கின்ற ஒரு நாடக பேர் வழி வசனகர்த்தா மாதிரி அப்படியே ஸ்டைலா பேசுவாரு. இது நியாயமா, அது சரியா, இது சரியான்னு.
இவருக்கு எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது கூட தெரியாது. தமிழ்நாட்டிலிருந்து நான் படையெடுத்து இலங்கையை பிடித்திருப்பேன், ஈழத்தை பெற்றிருப்பேன், நீங்களாம் அதை செய்யலன்னு பேசினால்தான். அந்த அளவுக்கு அறிவு ரொம்ப வளர்ந்து விட்ட இந்த சீமானை போன்றவர்கள் எதுக்காக, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்ன அத்தனை பேரையும் கணக்கு பண்ணீங்கன்னா இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மோடி அரசு, பிஜேபி அரசு ரகசிய உறவாக, விஜயா, நடிகர் விஜய், நீ ரவியை பார்த்துக்க, நீ இவரை பார்த்துக்க, உன் ரெய்டு எல்லாம் இனிமே வராது, நாங்க எதையும் செய்ய மாட்டோம், நீ திமுகவை எதிர்த்துக்கிட்டே இருக்கணும், நீ திமுகவை எதிர்க்கக்கூடியவர்களை ஒன்றுபடுத்தணும், நீங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து திமுகவை எதிர்க்கணும், அது கூட்டணி கட்சிகளை உடைக்க வழி இருக்கா பாருங்க என்றெல்லாம் திட்டம் போட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற திராவிட இயக்கத்தை, சமூக நீதி சமதர்ம இயக்கத்தை இன்னைக்கு திராவிட மாடல் அரசு நடத்திக்கிட்டு இருக்க எங்க தலைவர் தளபதி அவர்களின் அரசை ஒரேடியாக வீழ்த்த முடிவு பண்ணிட்டு தான் இந்த அரசியல் நாடகம் நடத்துது. அரசியல் நாடகத்துல டெய்லி ஒரு வசனம், டெய்லி ஒரு தாக்குதல், டெய்லி ஒரு வேலை. இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறவனுக்கு போராட்டம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிவிட்டு பிரச்சனையை உருவாக்க கூடாது என்பதற்கு தான் அந்த தலை சொல்லியிருக்காங்களே தவிர, மற்றபடி நீ போராட்டத்தை பண்ணு, நீ எதை வேணாலும் பண்ணு, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் அமைதியை நாங்கள் பாதுகாக்கணும். அதுக்காக தான் நடவடிக்கை. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக வாழ்க, நலமே வாழ்க. வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.